ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பிளான்ட் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம சூஸ் பண்ண பிளான் தாங்க இந்த ஸ்பைடர் பிளான். இந்த ஸ்பைடர் பிளானில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஓவர் வாட்டர் விட்டனாலேயே இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, இது டேரெக்ட் சன்லைட்டில் வச்சுட்டோம். அதனால் இதோட டிப்ஸ்னால் ரொம்ப எல்லோ கலர் ஆகிடுச்சு. இது எல்லோ கலர் ஆனனால தான் நான் என்ன தண்ணி கம்மியாக இருக்குது போலேன்னு ஓவராக வாட்டர் விட்டுட்டேன். ஸோ ரெண்டுமே நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். இதை யாருமே பண்ணாதீங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இதோட டிப்ஸ் டேமேஜ் ஆன டிப்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிட்டாலே போதும், இந்த பிளான்ட் நல்லா வளர்ந்துடும். நான் ஃபஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது இண்டோர் பிளான்ட் அப்படிங்கிறது மாதிரி நினச்சி நான் இண்டோர் பிளான்ட்டாக செட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ கொஞ்சம் நாளில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஹெல்த்தியாக இருந்த பிளான்ட் எல்லோ கலர்லாம் மாறிடுச்சு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கு சன்லைட் தேவைப்படுது போல் அப்படின்னு நினச்சி வெளியே கொண்டு வச்சுட்டேன். அப்புறமா திருப்பியும் அதே நிலமை தாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இதை கேர் பண்ணுறதுக்குன்னே சில விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த பிளான்ட்டை ஈஸியாக கேர் பண்ணிக்கலாம். லெஸ் மெயின்டெனன்ஸ் பிளான் தாங்க இது. அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்காக நம்ம வீட்டில் வளர்த்துறோம் அப்படின்னா, இது ஒரு ஏர் பியூரிஃபையர். அதுக்கப்புறமா இது ஆக்சிஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுது. இது நேச்சுரலாகவே ஸ்ட்ரெஸ் தெரப்பிங்க. அது மட்டும் இல்லாமல் இது பெட் சேஃப். ஸோ வீட்டுக்குள்ளே வச்சும் வளர்த்துக்கலாம், வெளியே வச்சும் வளர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, லெஸ் மெயின்டெனன்ஸ் தான் இந்த பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட்டுக்காக நம்ம ஒரு பாட் சூஸ் பண்ணுறோம்னா, அந்த பாட் ஃபஸ்ட்டு ஹோல் இருக்கணும். அந்த ஹோல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பிளான்ட் நான் நடும்போதே எல்லாமே செக் பண்ணி தாங்க நட்டேன். ஸோ இந்த மாதிரி டபுள் பாட் யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இண்டோர் பிளான்ட்டாக யூஸ் பண்ணாலுமே வாட்டர் ஃபில் பண்ணும்போது அது ஸ்பில் ஆகாது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது இந்த பாட்டில் அவுட் பாட்டில் ஸ்டோர் ஆகிருக்க வாட்டரை அதுவே கொஞ்சம் தண்ணி தேவைன்னா எடுத்துக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு வேண்டிய சாயில் தான். இதுக்கு வேண்டிய சாயிலில் கொக்கோ பீட், அப்புறமா கவுடாங் இதெல்லாம் ஆட் பண்ணி சாயிலெலாம் மிக்ஸ் பண்ணேன். ஒரு குட் சாயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா வாட்டரிங் தான் பார்க்க போகிறேன். இது வீக்லி ஒன்ஸ் நம்ம தண்ணி விட்டாலே போதும். இதுக்கு டெய்லி இதுக்கு தண்ணி விடணுங்கிற அவசியமே இல்லை. ஓகே, உங்களுக்கு டெய்லி விடணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டாலே போதும். மற்றபடி டெய்லியுமே ரொம்பவே வாட்டர் விட்டுறாதீங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக். அதுக்கப்புறம் இது ஒரு பால்கனி பிளான்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்டைரக்ட் சன்லைட்டில் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதுக்காக இதுக்கு சன்லைட்டே இருக்கக்கூடாதுன்னு இல்லை, டைரக்ட் லைட் தேவையே இல்லை. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளேயே எப்போவும் வச்சுக்காதீங்க. இதுக்கு தேவையான நேரத்தில் இதுக்கு சன்லைட் வேணும். ஸோ நம்ம பால்கனி பிளான்ட்டாக இதை டேக் கேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, இது ஒரே ஒரு பிளான்ட்டை பிளான் பண்ணாலே போதுங்க. இது மல்டிபிள் ஆஃப் பிளான்ட்டை நமக்கு கொடுக்குது. நான் இதை பிளான் பண்ணப்போ ஒரே ஒரு பிளான் தாங்க நட்டேன். ஆனால் இப்போ பாருங்கள், இது எவ்வளோ பிளான்ட் மல்டிபிளாக வந்துருக்கு. ஸோ ஒரு பிளான்டே நமக்கு மல்டிபிள் ஆஃப் பிளான்ஸை கொடுக்குது. ஸோ நம்ம ரீபாட் பண்ணும்போது மல்டிபிள் ஆஃப் பாட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரீபாட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, இது சாயிலில் மட்டும்தான் வளருமான்னு கேட்டால் இல்லைங்க. இது மணி பிளான் மாதிரி பாட்டிலையும் வளர்த்துக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.